வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் ஆடி அமாவாசைக்கு காலையில் ஒரு 8:30 மணி போல் நான் வந்து எங்கள் ஹோம் டவுன் வந்து கிளம்பியிருந்தோம். அங்கே ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 11:30 பக்கம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். போகும்போது இந்த வாட்டரை வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோம். செம்மையாக இருந்தது. அந்த வியூக்கு அதுக்கும் ஃபுல்லாக வாட்டர் நிரம்பி இருந்தது. எப்பயுமே அழகாக இருக்கிறது வந்து என்றைக்குமே ஆபத்தாகவும் இருக்கும். எப்பயுமே எங்கே போகிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வாட்டர் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா பார்க்குறதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆழம் தெரியாது. எவ்வளோ தூரம் அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து ஆழம் இழுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. எப்போ அது வந்து டேஞ்சராக மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வாட்டர் பக்கம்லாம் போகும்போது கிட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஓஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, ஒரு குளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களெல்லாம். ரொம்ப வந்து விட்டுறாதீங்க. குழந்தைங்கள பரவாயில்ல ஆழம் கம்மின்னு விட்டுறாதீங்க. எதாக இருந்தாலும் மேலோட்டமாகவே காட்டிக்கோங்க. நாங்கள் போகும்போது நிறைய மலைகள் தான் பார்த்தோம். ரொம்ப க்ரீனரியாக இருந்தது. இப்போ எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஹைவேஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இப்போ மரங்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கே பார்க்குறப்போ. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் எல்லாமே வந்துட்டு கரும்பு விவசாயம் பண்ணுவாங்க. கரும்பு போட்டிருந்தாங்க. அதுபோக ஒரு கிழங்கு குச்சோலி கிழங்கு சம்திங் சொன்னாங்க. ஸோ அதுவும் போட்டிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு. ஏன்னா இது கிராமம் தான். கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பசுமையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். போயிட்டு ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு போயிருந்தோம். சரி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்துடலான்னு தான் பார்த்தோம். பட் பார்த்திங்க அப்படின்னா சாமி பூஜை வந்து 12 மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதே நிறைய பேர் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அங்கேயே தான் சமைச்சிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அன்னதானத்துக்கு அங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அன்னதானம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். அன்னதானமும் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருந்தது. எப்பயுமே கோயிலில் போடுற சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.